நம்ம பார்ட் 2 தான் பார்த்துட்ருக்கோம். என்னென்னா அந்த ஸ்பின் பண்ணிவிட்டு என்ன ரைடு வருதோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பின் பண்ணுவோம். இல்லை என்னென்ன இருக்குன்னா ஃப்ளேம் இருக்குது, ஃப்ளேம் ரைடு இருக்குது, லைட் ரைடு இருக்குது, அப்புறம் ஐஸ் ரைடு இருக்குது. ஃபஸ்ட்டு லைட் வந்துச்சு. ஓகே, செகண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, செகண்டில் இது வருது. தேர்டில் என்ன வருதோ அது வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே கைஸ், நம்மளுக்கு ஃப்ளேம் வந்திருக்கு தேர்ட் ரைடாக. அதனால நம்ம தேர்டு என்ன வந்தாலும் நான் பண்ணலான் இருக்கேன். அதனால் தேர்ட் ரைடில் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ரோப்ளெக்ஸ்குள்ளே போய்க்கலாம். ஓகே, இப்போ பிளாக் ஃப்ரூட்ஸ்குள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ளேம் ரைடு பண்ணி பார்க்கலாம். அந்த நம்மளுக்கு இன்னும் 1000 இது கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க கைஸ். நம்ம ரேஸ் சேஞ்ச் பண்ணிடலாங்க. ஓகே வாங்க கைஸ், நம்ம இப்போ அந்த ஃப்ளேம் ரைடை டக்குன்னு முடிச்சிடலாம். அந்த லேபுக்கு போயிடலாம். லேபுக்கு போகிறக்கு அங்கே க்ரீன் ஜோன் இருக்குன்னா அதை பார்த்து ஓடிட்டே இருக்கணும். நேரத்துக்கு ரேபிட் ரேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த லேப் என்ன அதை தாண்டியே நான் ஸ்பீடாக போயிருப்பேன். ஏன்னா அதில் V3 அதுவும் இருக்குது. ஏஞ்சல் வச்சுருக்கேன், இருந்தாலும் எனக்கு ரேபிட் வேணும்னு இப்போ தோணுது. இப்போ புரியுது கைஸ் ஏஞ்சலோட கஷ்டம். ரொம்ப ஸ்பீடு அதிகமாக இருந்தேன் எனக்கு, இப்போ நான் ரொம்ப ஸ்பீடு கம்மியாக இருக்கும்போது இப்போ தான் புரியுது. டேஷிங் ஸ்பீடு எனக்கு பயங்கரமாக அதிகமாக இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. புட்டாக்கு கன்ஃபார்ம் ரேபிட் இல்லைன்னா வேஸ்ட்டு கைஸ். ரேபிட் ஓரளவுக்கு ஸ்பீடாச்சு தரும், அந்த ஸ்பீடு ஹியூமனுக்கு ஏஞ்சலுக்கு அதெல்லாம் தரல கைஸ். ஓகே, இப்போ நம்ம புத்தாவாக மாறிக்கலாம். ஓகே கைஸ், அந்த ரைடு இடத்துல போயிட்டு நான் அந்த ஃப்ளேம் ரைடோட சிப்பை வாங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், லோடிங் மேப் பண்ணியாச்சு. ஐயோ கைஸ், அதுக்குள்ள வந்துட்டோம். ஓகே, புத்தா ட்ரான்ஸ்ஃபார்ம் டாலிகன். ஓகே, இந்த ஃபஸ்ட் ஐலாண்ட் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட் ஐலாண்ட் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஐலாண்டுக்கு போவோம். கரெக்டாக நம்ம ஒரு அடியை அடிச்சுட்டு அப்படியே தாண்டிட்டோம். கிட்டத்தட்ட 3 ஸ்பைக் நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடுது. ஓகே கைஸ், ஐலாண்ட் 2 கிளியர்டு. இப்போ ஐலாண்ட் 3க்கு நம்ம போயிட்டுருக்கோம். கைஸ், நம்மளுக்கு லைஃப் ஏன் போகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த லாவால் தெரியாமல் நின்றுட்டோங்க. அந்த இடத்துல சத்தியமாக யாருமே நிற்காதீங்க.
நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் நகரத்துக்கு முன்னாடியே உங்கள் ஹெல்த்து சடார்னு முடிஞ்சிடும். ரைட், தேர்ட் ஐலாண்ட் முடிஞ்சிச்சு. ஃபோர்த் ஐலாண்ட் போகலாம். வந்தாச்சு கைஸ். டேமேஜ் பண்ணிருக்கேங்க. சாரி கைஸ், ஃபோர்த் ஐலாண்ட் முடிஞ்சிச்சு. இங்கே பாஸ் ஐலாண்ட் கைஸ் அங்கே இருக்குது. லாஸ்ட் ஐலாண்டு கூடி கைஸ். இது நம்ம டக்குன்னு முடிச்சிட்டோன்னா நம்ம ரேஸ் சேஞ்ச் பண்ணிடலாம் கைஸ். ராபிட் ரேஸ் அது வரணும்னு நான் நினைக்கிறேன். ஹியூமன் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். நம்ம மறுபடியும் இன்னொரு ரேஸ் சேஞ்ச் வீடியோ போட்டு ஆகணும். ஆனால் ராபிட் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை கைஸ். பாஸ் காணாங்க போகிறாங்க. அந்த தள்ளி நிற்கலன்னா தோஸ் இந்த வீடியோ போட்டு பாஸ் அடிப்போம். இந்த மிஷன் மட்டும் உங்களுக்கு நடந்துச்சுன்னா ட்ரெயின் ஆயிரும் லைட்டு. இப்போ பார்த்தீங்களா 8,000 ஆகிட்டான். இதுக்கிட்ட முக்கியமாக தள்ளி நின்றுங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. இப்போ யாருன்னா இல்லைன்னா இப்படி ட்ரெயின் ஆக்கி விட்டுரும். இந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் அடிங்க. இந்த டேனல் லைட்டர்னு வேறு இந்த டைம் பார்த்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அவன் அந்த இது எடுத்து போடுவாங்கன்னு தெரியல. இந்த இவங்க யூசர்ஸ் வேறு நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சுது கொஞ்சம் தள்ளி போயிட்டு இந்த எம்பரன் ஐலாண்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்குன்னும் அந்த ஃப்ளேம் மாஸ்டர் அதாவது பாஸுக்குன்னும் எல்லாம் ஹெல்த் ஆயிடுச்சு. அந்த யூசர்ஸ்லாம் அங்கேயும் இங்கேயும் போய் நிற்கிறாங்க. அதனாலே நம்மளால் பார்க்கவே இல்லை. இந்த ஃப்ளேமில் எல்லோரும் சேர்ந்து போட்டி அடிக்கிறதுனால இங்கே பாருங்களேன், லிட்டர் 200 மில்லியன் அடிச்சிட்டேன். பாஸ் சாவ போகிறான். நான் கரெக்டு தெரியுங்களா, இதுதான் அவங்களோட லாஸ்ட் மூவ். இதுக்கப்புறம் இவன் செத்துருவான். ஆமாங்க செத்துட்டான். இவங்களை கொண்டாலே போதும், முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ நம்மக்கிட்ட 3000 ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடச்சிச்சு கைஸ். இங்கே நம்ம ரேஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ரேபிட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏதோ இந்த இன்ஸ்டன்ட்டுக்குள்ள அதாவது இதுக்கு இன்ஸ்டன்ட்டுக்கு கீழே ஒரு இது வரும். சரி கைஸ், நம்ம கஃபேல டக்குன்னு போயிடலாம். ஒரு லைட் வருது, எங்கேயாச்சும் அந்த லைட் சத்தம் வந்துட்டு இருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம ரேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். ரோட்டுக்கிட்ட அப்படியே பேசி ராபிட் /ராபிட் ரேஸ். ஷிட் கைஸ், ஹியூமன் கொடுத்துருக்காங்க கைஸ்.
சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்த்து நம்மளுக்கு அவன் ரேபிட் கொடுக்குறானா இல்லையான்னு. அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் அவன் ரேபிட் கொடுக்கணும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இப்போ 3000 ஃப்ராக்மெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு நம்ம கலெக்ட் பண்ணோம் கைஸ். அது இப்போ வேஸ்ட்டாக போச்சு கைஸ். சரி விடுங்க கைஸ், அடுத்த சான்ஸில் கிடைக்கும் கன்ஃபார்ம். சரி இப்போதைக்கு பார்ட் 2 அந்த ஸ்பின்னிங் வீல் பண்ணியாச்சு கைஸ். பார்ட் 3 எப்போன்னு கேட்டிங்கன்னா அது நாளைக்கே இருக்கும், இன்றைக்கே இருக்கும். அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லி ஆகணும் எப்போ வேணும்னு. இருந்தாலும் நீங்களே இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கைஸ், அப்போ புரியும் கைஸ். நான் கஷ்டப்பட்டுட்டு திக்கி சொல்லறதெல்லாம் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நல்லாவே இப்போ சொல்ல கற்றுக்கிட்டேன் கைஸ். அதனால் கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். ஒரு ஷேடோ யூஸர் இருக்கும். வா இல்லை இவன் போர்ட்டல் அந்த சைடு ஒருத்தன் போனான் ஷேடோவா, இல்லைனா இவன் தான். பிவிபின்னு கேட்குறான். நம்மளுக்கு தான் பிவிபி வராது, இருந்தாலும் பிவிபி எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மூவ் எஸ்கேப் பாக்ஸ். அப்பா காம்போனா காம்போ பண்ணுறான்டா சாமி. நம்ம எங்கேயோ பார்த்து அடிச்சு விட்றோம், அவன் எங்கே இருக்கானே நம்மளுக்கு தெரியல. ஐயோ லாபால இருக்கான். ஐயோ நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் கைஸ். சொன்ன கைஸ் பிவிபியில் அவ்வளோக்கா வராது. மறுபடியும் அந்த லாவால் தான் பேசியிருக்கோம் பார்த்தீங்களா. எந்த சைடு ஓடிடலாம், இங்கே தான் வரோம். எந்த சைடு ஓடிடலாம் மாற்றி விளையாண்டுருந்தோன்னா அவனுக்கு டென்ஷனே வரல. அங்கே இருக்கான் இப்போ புரியுது. எப்படா வருவான்னு வெயிட் பண்ணுறான். நம்ம அந்த போர்ட்டலுக்கு உள்ள போகிறக்கு முன்னாடி போகிறான். ஐயோ நம்ம காம்போ பண்ணுறதுன்னு வரானுங்க கைஸ். நம்மளுக்கு ஏன் கைஸ் இது மட்டும் வர மாட்டேங்குது. அம்மா எங்கெங்கேயா போகுது, ஆனால் அவனை மட்டும் குறி வைக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா. அம்மா அடிச்சிருந்தானா பயங்கரமான மூவ். இவன் மட்டும் அடிக்கிறான். என்னமோ ஹேக்கர்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்னாப் பண்ணுறது மட்டும் அவனுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவ்வளோ பாட்டுன்னு நான் நினச்சி பண்ணி பார்க்கல. அப்பா ஆனால் அடிக்கிறதுன்னு நான் சொல்லலை, லைஃப் நான் சொல்கிறேன் கைஸ். நம்மளுக்கு ஒரு மூவை குடி கொண்டுட்டோம், லிட்டரலி கொண்டுட்டோம். மூவுனா ஒன்றும் மூவுன்னு போட்டு லீவ் கொடுத்துடலாம். போட்டு நம்ம இப்போ உள்ளே போகிறோம். சரி கைஸ், நம்ம ரைடு இடத்துல வந்து விட்டுட்டோம். சரி கைஸ், இப்போதைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.